ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம் மேக்னா. வந்துட்டு எதுக்குன்னா எங்கள் அன்றைக்கி பர்த்டேயில் ஸோ அதனால் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே டயர்டாகிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பசி காலைல சாப்பிடாதனால நான் பர்ச்சேஸ் வேறு பண்ணோம்ல. ஸோ வந்துட்டு லைட்டாக ஒரு ஆனியன் பக்கோடாவும் ஜூஸும் பப்ஸும் மட்டும் சாப்பிட்டுட்டு மேலே பையிலே என்ன இப்படி தெரியுறோம்? லிஃப்ட்டில் சாப்பிட்டு தெரியுமா? ஓ, லிஃப்ட் ஆப்போசிட்ல. அப்படியே ஒரு 2-3 டாப் பார்த்தோம். பார்த்துட்டு ட்ரையல் பண்ணி பார்த்தா ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெட்டராக இல்லை. கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை. பட் எங்கள் அன்றைக்கி எடுத்த பர்த்டே ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. அதை நான் ஃபோட்டோஸில் காட்டுறேன். எடுக்கல நான் கேக் கட்டிங் போது காட்டுறோம். அப்புறம் ஈவினிங்காக நாங்கள் கரூர் போயிருந்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அன்றைக்கி கேக் வாங்கலான்னு தான் போனோம். வாய் தான் சும்மா இருக்காதுங்க வெளியே போனால். போயிட்டு நாங்கள் ஒரு பெரிய பெரிய விங்ஸ் பெரிய பெரிய ஷவர்மா அப்புறம் இந்தியன் ஷவர்மா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு. என்ன சாப்பிட்ற? பெரிய பெரியா விங்ஸ் கோழி ரக்கி சாப்பிட்றியா? ப்ளீஸ் ஆமாம். மேடு மலை மாதிரி போட்டு உட்காரல அதுக்கு என்ன திட்டாது. நான் வாங்கிக்கிறேன். சண்டேலாம் அப்புறம் என்ஜாய் பண்ணுறதா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஃபேமிலியாக எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து தின்னி பண்டார ஃபேமிலிஸ். பார்த்துங்க கரம் கடை எங்கள் ஃபேமிலியிலே பிக்கஸ்ட் தின்னி பண்டாரம் என் ஒய்ஃப் தான். கை காட்டு இப்படி காட்டு. இவன் தான். அடுத்து நீ காட்டுறா. செகண்ட் இவன் தான். கை காட்டுறா. கொழுப்பு இவருக்கு. ஏன்னா இவர் வயிறு ஃபுல்லாகிருச்சு. ஏன்னா வரும்போது எங்கள் அம்மா உளுந்தங்கஞ்சி உளுந்த வடை இவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு செஞ்சிருச்சு. செஞ்சு கொடுத்து வயிற்று நப்பி விட்டுருச்சு. சாப்பிட முடியலையேங்கிற அந்த ஒரு இது ஆதங்கம். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு ஒரே வார்த்தையில். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். வேணாம்லாம் சொல்லவே இல்லை. நான் கூட காசு போட்டு தனியாக வாங்கி சாப்பிட்டேன். அந்த ஒரிஜினல் வாய்க்கு நல்லா இருக்குல்ல. ரொம்ப கொண்டு போட்டுறாங்க. நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு காட்டு. ஐ எம் ஹெல்தி. அள்ளி சாப்பிடு. பூரா உள்ளற போட்டு சாப்பிடலாம். முறுக்கு 4 முறுக்கு வச்சுட மாட்டாங்களா? இது எப்படி வாய் நான் போனதுலேருந்தே அந்த கரம்கடை வந்து அது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குன்னு ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டே இருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து வடக்குபாய் பானிபூரி. அங்கே சாப்பிட்டு அண்ணாண்ணியை தாட்டி விட்டுட்டு ஏன்னா உங்களுக்கு முன்னாடி போக சொல்லிட்டோம். நான் கேக் வாங்க தெரியக்கூடாது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. 12 o'clock சர்ப்ரைஸ் பண்ணுறது தான். நான் கேக்கே ஃபஸ்ட்டு வாங்கினா ஆனால் சர்ப்ரைஸே என்னால் பண்ண முடியல. ஏன்னா தூங்கிட்டோம். அடுத்த நாள் வந்து ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் கிளம்பணுங்காக தூங்கிட்டோம். எங்கே போனோன்னா பிளாக் ஃபாரஸ்ட் தான். அந்த கடை பேரே பிளாக் ஃபாரஸ்ட் தான். போயிட்டு அங்கே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து கேக்கை எப்படியோ பத்திரப்படுத்தி வச்சாச்சு. 12 o'clock எந்திரிச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியாமல் போயிடுச்சு. கேக்கை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் உள்ளதான் வாங்கிட்டு வந்து கேக் பாருங்க கேக் ஊட்ட சொன்னால் கழுத்தில் அந்த ஏடிஎம்கேவோட மஃப்ளரை போட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் வேறு ஃபோன் பண்ணிவிட்டு பாப்பா ஃபோட்டோ பார்த்தியா மஃப்ளர் எப்படி இருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு என்னை கேட்குறாரு.